ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி பொடி தான். என்னோடய ஸ்டைலில் ஹெல்த்தியாக எப்படி செய்கிறது வாங்க பார்க்கலாமா? கண்டிப்பாக இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது செஞ்சு பாருங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்பு உளுந்து தான் நான் எப்பயுமே எடுப்பேன். அது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். நான் எந்த கப்பில் உளுந்து எடுக்கிறோன்னா அதே கப்பில் தான் எல்லாமே மெஷர் பண்ணியிருப்பேன். இந்த கப்பில் தான் நான் உளுந்து எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் அதில் தான் மெஷர் பண்ணுவேன். பார்த்திங்கன்னா இது எப்படி ரோஸ்ட் ஆகுதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. இது நல்லா ஃப்ளேவர் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு மணமாக இருக்கும். அப்போ ஆஃப் பண்ணி கொட்டி வச்சுருங்க ஒரு பிளேட்டில். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே கப்பில் ஒரு கப் கொள்ளு எடுத்துருக்கேன். கொல்லையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதுவும் நல்லா ஃப்ளேவர் வரும். நல்லா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் மாறும். இந்த மாதிரி மாறினதும் இதையும் நம்ம அடுத்தது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அதே கப்பில் ஒரு கப்பு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். கடலைப்பருப்பு நல்லா நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுமாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் கொட்டிட்டு அதுக்கப்புறம் அதே கப்பில் அரை கப் என்ன எடுத்துருக்கேன்னா ஃப்ளாக்ஸ் சீட் எடுத்துருக்கேன். இதுவும் போட்டால் எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கிறதால இதுவும் போட்டால் நல்லாயிருக்கும். இது ஒன்றும் இல்லை, லைட்டாக பொழி டப்புன்னு இதுவாகும் அந்த ஃப்ளாக்ஸ் சீடு. அந்தளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும், எடுத்து கொட்டிடலாம். அதுக்கப்புறம் வெள்ளை எள் இருக்கு இல்லையா, அது அரை கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூடவே கொஞ்சமாக கருப்பு எள் எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் கசப்பு தட்டுங்கிறதால ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இது கருப்பு எள். இது ரெண்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதுவும் அதே மாதிரி தான் ஃப்ளாக்ஸ் சீட் எப்படி பட்டுன்னு வெடிக்குதோ அந்தமாரி வெடித்த உடனே இதுவும் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே கப்பில் 1/4 கப்பு சீரகம், அதுக்கப்புறம் மிளகு, அது கூட ஒரு கட்டி பெருங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு திரும்பி என்ன பண்ணியிருக்கேன்னா பூண்டு ஒரு கட்டி நிறைய அந்த பவுல் ஃபுல்லாக பூண்டு போட்டிருக்கேன். பூண்டு போட்டு நான் அதில் லேசாக தோலை நிமிட்டிட்டு கொஞ்சம் தோல் உரிக்காமே போட்டிருக்கேன். அது கூட ஒரு கப்பு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நமக்கு தேவையான நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாய் எந்த காரமோ அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்காது, மீடியமாக தான் இருக்கும். அதனால் எங்கள் வீட்டில் எல்லாம் காரமும் சாப்பிடுவாங்க. அதனால் நான் கொஞ்சம் நிறைய காரம் போட்டிருக்கேன். அது கூடயே கல்லுப்பு போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். கல்லுப்பு போட்டால் காரம் வீட்டில் நெறிய ஏறாதுங்கம்பாங்க. அதனால் கல்லுப்பு போட்டு எடுத்துக்க வேண்டியதான். எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுட்டேன். நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு 2 டைமாக அரைச்சி எடுத்து என்னோடய இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும், ஹெல்தி கூடங்க. பசங்க பொடி சாப்பிடுது நம்ம ஃபீலிங்கே இல்லாமல் கொடுக்கலாம். நல்ல செரிமானம், நல்ல கொள்ளெல்லாம் போட்டிருக்கிறதால நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த இட்லி பொடி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.